Hi guys, welcome back to our 30 days of UI UX design course. This is day 4 and இன்னைக்கு நம்ம UI UXல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ், காம்போனன்ட்ஸ் அண்ட் ஆட்டோ லேஅவுட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வெப் டிசைன். ஓகேங்களா? அப்புறம் ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் வந்து இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ். ஸோ டுடே ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் பட்டன். ஓகே கைஸ், பேசிக்காக பட்டன்னா என்ன? ஒரு நெக்ஸ்ட்டு ஆக்ஷனுக்கு கொண்டு போகும். இப்போ நான் வந்து இந்த ரீஃப்ரெஷ் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணா பாருங்கள், இங்கே எனக்கு லோட் ஆகி ரீஃப்ரெஷ் ஆகுது. திரும்ப ஒரு நெக்ஸ்ட் ஆக்ஷன் அதை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் நடக்குது. அதான் நம்ம வந்து பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே யூஐயில் பட்டன் வந்து கால் டு அன் ஆக்ஷன். அதுதான் பேசிக்காக மீனிங். அதானே அது வந்து என்னன்னா யூசர் அதை வந்து கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு போகும். அப்படிதானே இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு நெக்ஸ்ட் ஆக்ஷன் போச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா லாகின் பட்டன், சைன்அப் பட்டன், சைன்அப் பட்டன், அப்புறம் ஆட் டு கார்டில் இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கும். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு போகிறது. அப்புறம் கண்டினியூ கொடுக்கறதுக்கு சர்ச் பாரு. இங்கே வந்து இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து சர்ச் பார் இருக்குதா, இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு பட்டன். ஓகே, பட்டன் யூசரோட ஜேர்னியை வந்து கைட் பண்ணும். அண்ட் தென் ஆப்பில் எங்கே போகணும்னு பட்டன் தான் நம்மளுக்கு டிசைன் பண்ணும். கரெக்டாக எங்கே ஒரு ஆப் இருக்குன்னா எங்கே போகணும் அது வந்து எது டிசைட் பண்ணணும்னா பட்டன் தான் வந்து டிசைன் பண்ணும். இந்த பட்டன்ஸ்க்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பட்டன்ஸ்க்கு நிறைய டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி பட்டன், அப்புறம் செகண்டரி, நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி இல்லை டெர்னரி, எப்படின்னா நீங்கள் சொல்லிக்கலாம். டெர்னரி பட்டன், அப்புறம் வந்து ஐகான் பட்டன், நெக்ஸ்ட் வந்து டேஞ்சர் பட்டன். ஓகேங்களா? ஓகே, இதை நான் கொஞ்சம் வந்து பெருசாக்கிக்கிறேன். அந்த ஓகே, இத்தனை டைப் ஆஃப் பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுல வந்து பிரைமரினா என்ன அப்படின்னா மெயின் ஆக்ஷன் வந்து இது பண்ணுது. மெயின் ஆக்ஷன் லைக் லாகின் பட்டன், அதெல்லாம் வந்து பிரைமரி பட்டன்ஸ். மெயினா இருக்கிறது பிரைமரி பட்டன். செகண்டரி பட்டன்னா வந்து சப்போர்ட் ஆக்ஷன். நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதை பற்றி தெரிலனா இங்கே லேர்ன் மோர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது வந்து செகண்டரி பட்டன். அப்புறம் வந்து டெர்னரி பட்டன்னா என்னன்னா ஒரு பிளெயினா ஒரு டெக்ஸ்ட் இருக்க பட்டன்னா ஒரு டெர்னரி. பிளெயினா ஒரு டெக்ஸ்ட் இருக்க பட்டன்னா வந்து டெர்னரி அப்படின்னு சொல்லுவோம். ஐகான் அப்படின்னா வந்து வெறுமனையா ஒரு பிளகின் மட்டும் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒரு பட்டன் வச்சு அதுக்குள்ள வெறுமனையா பிளகின் மட்டும் வச்சுன்னா அது வந்து ஐகான் பட்டன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டேஞ்சர் பட்டன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பட்டன் கொடுத்துட்டு அதுக்கு ரெட் கலர் கொடுத்தாலே அது வந்து டேஞ்சர் பட்டன் தான். ஏன்னா அது ஒரு டேஞ்சரான ஒரு சிம்பிள், ரெட் கலர்னால ஒரு டேஞ்சரான சிம்பிள். ஸோ அது வந்து டேஞ்சர் பட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஈச் பட்டன் ஹேஸ் பர்பஸ். ராங் பட்டன் வந்து யூஸ் பண்ணினா யூஐ வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு பட்டனும் வந்து ஒரு பர்பஸ் அது உண்டு. அதில் வந்து நம்ம ராங்காக ஏதாச்சும் ஒரு பட்டன் வச்சோம் அப்படின்னா யூஐயே வந்து கன்ஃபியூஸ் ஆகிருமா. ஓகேங்களா? சரி, ஓகே, இதுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இது பண்ணுறேன். இப்போ வந்து ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிக்மா ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நான் வந்து ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் வந்து நான் மொபைல் ஃபோனில் நான் ஐஃபோன் 16 ப்ரோ வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ நான் வந்து எனக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு ஷேப் வைக்கணும். நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் வந்து இங்கே வரைஞ்சிட்டேன். அண்ட் தென் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து குட்டியாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பட்டன் தானே தயாரிக்க போகிறோம். ஸோ இவ்வளோ குட்டியாக வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதை வந்து இப்போ பாருங்கள், இது இப்படி பட்டன் மாதிரி இல்லை ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது. இது எப்படி பட்டனை மாற்றுறது அப்படின்னா இதை நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கார்னர் ரேடியஸ்ன்னு இருக்குல்ல, அங்கே போய் நீங்கள் வந்து கூட்டி பார்க்கலாம். இப்படி நீங்கள் எப்படின்னா மேலே அப் ஏரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே மாறிட்டே இருக்கும். இந்த இடத்துல தெரியும் பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கே மாறிட்டே இருக்கும். அதே டவுன் ஏரோ பண்ணிங்கன்னா லெஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து அப் ஏரை கிளிக் பண்ணி இங்கே பாருங்க, நான் இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே எனக்கு இந்த சைஸ் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ வந்து எனக்கு வந்து இந்த 41 சைஸ் வந்து இங்கே போதும். ரெக்டாங்கிளாக இருந்தது பாருங்கள், எப்படி இப்போ ஒரு ரவுண்டடு தான் வந்திருக்கு. அண்ட் தென்
அண்ட் தென் என்னென்னா இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஸோ கலர் வந்து ஃபில்ல போய் கொடுக்கணும், அது தெரியும் இல்லையா? போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கிறேன். எஸ், ப்ளூ கலர் வந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்குள்ள என்னென்னா இப்போ இதில் நான் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ வந்து இந்த டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நான் கரெக்டாக இங்கே கொண்டு போய் வச்சுட்டு நான் வந்து இப்போ என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா லாகின் அப்படின்னு வந்து கொடுப்பேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து எனக்கு குட்டியாக இருக்குதுல்ல, ஸோ அதை நான் டைப்போகிராஃபியில் போய் சைஸ் வந்து மாற்றுறேன். ஓகே, இப்போ எஸ் இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு இது என்ன தெரியுது, ஒரு பட்டனாக நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறத, ஒரு பட்டனாக தெரியுது. அண்ட் தென் இதை வந்து இப்போ என்னன்னா இப்போ இதை நான் மூவ் பண்ணேன்னா லாகின் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். நான் லாகினை கூட மூவ் பண்ணுறேன்னா பட்டன் அதே இடத்துல தான் இருக்கும். இது ரெண்டும் சேமாக எனக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா லாகினை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் அதையும் செலக்ட் பண்ணும். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே செலக்ட் ஆகிட்டு இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு சைடில் ஷோ ஆகும். ரெண்டுமே செலக்ட் ஆகிட்டு நான் அதை வந்து என்ன கொடுத்தேன்னா Ctrl+G கொடுத்தேன். அப்போ எனக்கு என்ன குரூப்னு ஆகிட்டு. ஸோ இப்போ அதை நான் எங்கே மூவ் பண்ணாலும் எனக்கு வந்து சேமாக தான் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? எஸ், இதை நான் வந்து சென்டரில் வச்சுட்டேன். ஸோ ஒரு பட்டன், பேசிக்காக ஒரு பட்டனை வந்து நம்ம இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணணும். நவ் யுவர் பட்டன் இஸ் ரெடி. அவ்வளோதான், பட்டன்னா இதுதான் பட்டன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ லேஅவுட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆட்டோ லேஅவுட் ஓகே கைஸ், ஆட்டோ லேஅவுட் வந்து ஹார்ட் ஆஃப் UI UX டிசைன். UI UX டிசைனில் ஆட்டோ லேஅவுட்ங்கிறது வந்து ஃபிக்மாவோட ஹார்ட், அதான் UX டிசைனோட ஹார்ட். ஓகேங்களா? பட்டன், கார்ட், செக்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோ லேஅவுட் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பட்டனே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்டன் வந்து நான் இந்த சைடு தள்ளி வச்சுருக்கேன். இந்த சைடில் பாருங்கள் லே அவுட் அப்படின்னு வந்து காட்டுதா, சாரி இது இல்லை, அலைன்மெண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து காட்டுது. இதில் இந்த சைடில் பண்ணால் எனக்கு சைடில் போகும். அண்ட் தென் சென்டரில் வச்சோன்னா கரெக்டாக எனக்கு லாகின் பட்டன் சென்டரில், இந்த சைடுனா இந்த சைடு. அண்ட் தென் இது வந்து மேலே, இது வந்து இங்கே சென்டரில், அண்ட் தென் இது அதுக்கும் கீழே. ஸோ இங்கே வச்சு நான் வந்து சென்டரில் வைக்கணும், அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆட்டோ லேஅவுட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து காம்போனன்ட்னா என்ன, கிரியேட்டிங் காம்போனன்ட்னா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். காம்போனன்ட்னா என்னென்னா UI UXல மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். காம்போனன்ட்னா ரீயூசபிள் ஐட்டம். இப்போ வந்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணால், இப்போ நம்ம இந்த பட்டனே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் நிறைய இங்கே ஸ்க்ரீன், நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது நம்ம இங்கே நிறைய ஃப்ரேம் வைப்போம், நிறைய ஒரு 10-15 ஃப்ரேம்ஸ் கிட்ட வைப்போம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த பட்டன் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் திரும்ப எனக்கு கிரியேட் பண்ணணும்னு தேவை கிடையாது. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பட்டன் ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா பாருங்கள், இதை நான் குரூப் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பாருங்களேன், இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து என்ன இருக்குன்னா கிரியேட் காம்போனன்ட்னு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நம்மளுக்கு காம்போனண்ட்டாக கிரியேட் ஆகிட்டு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் Ctrl+C கொடுத்துட்டீங்களா, நெக்ஸ்ட் வந்து இங்கே Ctrl+V கொடுத்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணும். ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து காம்போனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு பட்டனே நம்ம மல்டிபிள் டைம்ஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தான், அதுக்கு இங்கே வந்து காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. ஓகேங்களா? ஒரு பட்டனை ஒரு வாட்டி கிரியேட் பண்ணால் 50 ஸ்க்ரீன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். 50 இல்லை 100 எவ்வளோ ஸ்க்ரீன் வைக்கிறீங்களோ அந்த ஸ்க்ரீன்ஸில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இதுலேயும் சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து லேர்ன் அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன்னா எனக்கு இங்கேயும் பாருங்கள் லேர்ன் அப்படின்னு மாறிடுச்சு. ஆனால் இதுவே நீங்கள் வந்து இங்கே மாற்றினா அங்கே வந்து மாறாது, நீங்கள் இங்கே மாற்றினா மாறாது. ஸோ இங்கே நீங்கள் டெக்ஸ்ட் மாற்றினா மாறும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட பேரண்ட் காம்போனன்ட். இதில் இருந்து தான் இதுவே வந்திருக்கு, அப்படி தானே? இதில் இருந்து தான் இதுவே வந்திருக்கு.
ஸோ நீங்கள் இங்கே என்ன மாற்றினாலும் அங்கேயும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ சாரி, இதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். என்னெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம், அதில் வந்து பட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஆட்டோ லேஅவுட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன, காம்போனண்ட். எஸ், இதெல்லாமே பார்த்தோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு 3 பட்டன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒன்று வந்து லாகின் பட்டன், இன்னொன்று சைன் அப் பட்டன், இன்னொன்று கண்டினியூ வித் கூகுள் பட்டன். இந்த 3 பட்டன் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் டாஸ்க் 2ல் வந்துட்டு 3மே ஆட்டோ லேஅவுட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 3த்தையுமே நீங்கள் காம்போனண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இன்னொரு ஸ்க்ரீனில் எனக்கு வந்து போட்டு காமிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். So guys, this is day 4 of our UI and UX course. The next day, day 5, we will learn wireframes basics. அதில் ரியல் ஆப் லேஅவுட் எப்படி பிளான் பண்ணுறதுன்னு டீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் day 4 டாஸ்க் ஃபினிஷ் பண்ணினா என்கிட்ட சொல்லுங்கள். See you in the next video. Okay friends, bye. Next வீடியோவில் பார்க்கலாம்.